friends, welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe to press பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே फ्रेंड्स, நீங்க ரிசல்ட் பார்த்துப்பீங்க 529. என்னடா இது கஷ்டமான ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸை போய் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. ரிசல்ட் வேற கஷ்டமா இருக்கு. இன்னும் இது வியூஸும் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னுமே கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் அப்படி பார்த்தா ப்ரீவியஸ்ல ரொம்ப வெஸ்டர்ன் ரிசல்ட்லாம் இல்லை. 140 ஓகே தான், நல்ல ரிசல்ட் மேக்ஸிமம் டிக் பண்ணி கொடுத்த இடங்கள 2 இடம் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. அப்படியே இருந்தாலும் நமக்கு வியூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. 140 ரிசல்ட்டுக்கு 340 240 சொல்றோம். வாங்கிட்டு ஜெர்சன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், பிஎன்சி பாஸ் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலயும் வின்னிங் தான், ஓரளவுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கலாம், நல்ல ரிசல்ட் தானே கொடுத்துருக்கோம். பட் என் வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் ஆகுது, என்ன தெரியல. சரி ஓகே, ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் 2 நாள் மெசேஜ் அப்படின்னா அவ்வளவுதான், இந்த வீடியோ இனிமே வராது, வினிங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமிட் பண்ணுவோம். பட் நம்ம என்னைக்கு ஒமிட் பண்றோமோ அன்னைக்கு தான் ஃபுல் வினிங் வரும். ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க வந்து வியூஸ் இல்ல, மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ ஓகே, மறுநாள் கரோனியாட்டம் ஃபேவரா வரல, அதாவது சனிக்கிழமையும் நமக்கு ஃபேவரா வரல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எக்ஸ்ட்ரா இல்லையா? ஸோ அதில் ஃபுல் வினிங் வரதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 575 போன வாரம் ஃபுல் வினிங் கொடுத்தோம். ஸோ அதை எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. போன வாரம் பாருங்க 575 ஃபுல் வினிங் கொடுத்தோம். அதுக்கு ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர்ல 608 ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தோம். ஆக்சுவலி அக்ஷயா ட்ரா நமக்கு ஃபுல் வினிங் கொடுக்கக்கூடிய வாரம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்குள்ள ஒரு ஃபுல் வினிங் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அக்ஷயா ட்ராவில் 575 ஃபுல் வினிங் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு வாரம் பிஃபோருக்கு போய் பார்ப்போம். போய் பார்த்தா அதுலேயும் நமக்கு ஒரு ஃபுல் வினிங், அதாவது 608 ஃபுல் வினிங் இதில் வந்துருக்கு பாருங்க. 608, அதாவது கரெக்டாக 11ஆம் தேதி வினிங் கொடுத்தோம் 608. அதுக்கப்புறம் 399 அடிச்சாங்க, அது நமக்கு வினிங் வரல. அதுக்கடுத்து 575 அக்ஷயா ட்ராவில் வினிங் வாங்கியாச்சு. மேபி ஒரு வாரம் கேப் விட்டு நமக்கு வினிங் வருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வாரம் கேப் விட்டாலும் அடுத்த வாரம் வினிங் அக்ஷயாவில் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. நீங்க பாருங்க, ஆக்சுவலி கருணையால பெருசா வினிங் வரல அப்படிங்கிறதுனால நீங்க வீடியோ வியூஸ் போகாது, வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அக்ஷயால வினிங் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதை தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நல்ல கெசன்ஸாக எடுத்திருக்கேன். ரிசல்ட் பாசிட்டிவ் வரதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதான் பார்க்கணும். ஸோ இனி ஒரு கேம் ஃபேவரட் இல்லை, மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஃபுல் ஃபிளாப்னு சொல்லலாம். 9 கேம்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓப்பனில் 9 வச்சிருக்கேன், பட் மற்றபடி 2 5 2மே என்னோட கேம்ல எல்லாம். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. ஸோ அதை அடிச்சிட்டாங்க. இதுக்கு நம்மள 9 வந்திருக்கு, ஓப்பன் 9 வச்சிருந்தேன், அது சிக்கு போர்ட் சேஞ்ச் ஆகி போச்சு. அப்புறம் 0 AB 5 ஜஸ்டிஸ்ல போயிருக்கு. சொல்ற அளவுக்கு பெருசு நல்ல ரிசல்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. டிக் பண்ணி கொடுத்த எந்த இடமும் வினிங் இல்லை, அதெல்லாம் பார்க்குற டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சரி ஓகே, ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ மிஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல ரிசல்ட் நாளைக்கு ஒரு சொல்யூஷன் ஹோப் இருக்கு. அப்புறம் பேட்டர்ன்லையும் இன்னைக்கு ஃபேவர் இல்லை, என்னன்னு தெரியல. கண்டினியூ 2 நாள் பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகல. பேட்டர்ன் இந்த மாதிரி இருந்தது இல்லை, பட் இந்த டைம் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபுல் வினிங் நமக்கு கிடைக்கும் சொல்லி நம்பிக்கை இருக்கும். நாளைக்கு நமக்கு அக்ஷயா ட்ரா இருக்கு இல்லையா? சண்டே, அதுக்கு அந்த கண்டிப்பாக ஒரு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது மேக்ஸிமம் நமக்கு ஃபேவரா வந்துச்சு, நம்பிக்கை பார்ப்போம். அதாவது சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் பாருங்க வீடியோவா, பிகாஸ் நீங்க பார்க்கலன்னா மேக்ஸிமம் ஃபுல் வினிங் ஈஸியா வந்துடும். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக்குள்ள ஒரு ஃபுல் வினிங் நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகும். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருது சொல்லிட்டு. நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல யாரும் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கேரளா டிவிட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கிறது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கு அதையும் பார்த்து வரல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா டிவிட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் கொண்டு வந்துடும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 29 ஸ்க்ரீன்ஷாட். 29 அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி இல்லையா? எதுக்கு இவ்வளோ கம்மியான ஸ்க்ரீன்ஷாட் வருதுன்னு தெரியல. ஒரு மேக்ஸிமம் 35 to 40 இருந்தது, பட் இப்போ அதுவும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. இன்னியோட
வீடியோ வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. சடனாக வந்து ஒரு 5000 பேர் பார்க்கல. இப்போவும் வந்து மேக்ஸிமம் ஒரு 20K பக்கமாக பார்த்துட்டு இருந்தீங்க. பட் இன்னையோட வீடியோ வெறும் 12,000 பேர் தான் பார்த்துருந்தீங்க. ஆக்சுவலி அதை பார்க்க டைம்ல ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது ஒரு நாள் 2 நாள் மெசேஜ் அப்படின்னா அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 2 நாள்ல மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மறுநாள் ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கும். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னைக்கு நீங்க பார்க்காம இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஃபுல் வினிங் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களால ஈஸியா ஃபுல் வினிங்கா வாங்க முடியும். சரி, ஓகே. என்னோட வீடியோஸோட வியூஸ் லெவல் கம்மியா இருக்கு. அதனால கமாசிஷனோட லெவலும் கம்மியா இருக்கு. அதனால ஸ்கிரீன்ஷாட் லெவலும் கம்மியா இருக்கு. ஸோ வியூஸ் அதிகமா இருந்தா மட்டும்தான் கமாசிஷன் லெவலும் அதிகமா இருக்கும், வின்னிங்கோட லெவலும் அதிகமா இருக்கும், ஸ்கிரீன்ஷாட் லெவலும் அதிகமா இருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம் எவ்வளோ பேர் இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பெஸ்ட்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எவ்வளோ பேர் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இனியோட 29 ஸ்க்ரீன்ஷாட்டில் யாரை எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 529 ரிசல்ட்டுக்கு சிவகுமார் ஆல்போட் 5 மேட்சிங் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் பனிவரம் 52 மேட்சஸ் பண்ணுற கங்க்ராச்சுலேஷன் பிகாஸ் 5-2 கேமில் வந்திருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பிசிஎஸ்லையும் 52 மேட்சிங் டேரக்டாக கொடுத்துருக்கீங்க. டேரக்ட் சோட்டில் வினிங் கொடுக்கலாம், பெரிய விஷயம். அந்த ஹேட்ஸ் அப். தொடர்ந்து உங்களுக்கு பிசினஸ் ஷாப்பிங் பாக்ஸ் பாயிண்ட் 152 ஜஸ்மிஸ்ல போகும். உங்களுக்கு 9 வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன். அருண்குமார் பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணிக்கோங்க பிகாஸ் கேமில் 52 வந்திருக்கு இல்லையா? ஸோ கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் இதில் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு புல் 5-4-2 சொல்லியிருக்காங்க. 5-2 நம்பர் கேம் வருது. பின் டேப்லெட் உமன்ஸ் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ராஜ் கமல் பார்த்தீங்கன்னா 258 பாக்ஸ் பாயிண்ட் ஜஸ்மிஸ்ல போகும். 8 9 வச்சிருந்தீங்க ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம். எனவே கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ஆல்சோ ராஜ்கமல் 257 சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுலேயுமே 7 9 வச்சிருக்கலாம். 7 வச்சிருக்கீங்க, 9 மட்டும் மிஸ் பண்ணிங்க. எனவே இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபை மேட்சஸ் ஓவர் பிகாஸ் அஞ்சு ஓப்பன் போல பாஸ் இருக்கு, நல்ல கிடைக்கு. கங்க்ராச்சுலேஷன். யூசர் அப்படிங்கிற அடியில் எஸ் அப்படிங்க வரைக்கும் ஆல்ஃபை சிங்கிள் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் அஞ்சு ஓப்பன் போல பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. வாழ்த்துக்கள். மோனியப்பன் பார்த்தீங்கன்னா 251 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 25 மேட்சஸ் சூப்பர் அந்த 9 எடுத்து 2-5 மிடில் பண்ணி பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம். இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். ஷண்முகம் B5C2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? 529க்கு B5 C5 எல்லாமே A5க்கு மாறிடுச்சு. B2 செப்பரேட்டாக பாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் பி போர்ட் மட்டும் செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் தான். அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப சூப்பரான கிடைப்பு. அது மட்டும் இல்லாமல் டபுள் டிஜிட் மேட்சிங் வேற இருந்துச்சு பிகாஸ் 52 25 22 55 எல்லாமே பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த நம்பர் மட்டும் தான் கேமில் வரும், அதுக்கு டபுள்ஸ் எடுப்போம், மேட்சிங் எடுப்போம் சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஷண்முகம் ஹேட்ஸ் அப். தொடர்ந்து உங்களோட பேசி ஷேர் பண்ணுங்க. தனபால் பார்த்தீங்கன்னா ஆல் 5 மேட்சஸ் ஓப்பன் பிகாஸ் அஞ்சு ஓப்பன் போல பாஸ் இருக்கு, வாழ்த்துக்கள். செந்தில் ஆல் 9-5-1 சொல்லியிருக்காங்க. 5 ஓப்பன் போல பாஸ் இருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரசனா பார்த்தீங்கன்னா 92 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, வாழ்த்துக்கள். முத்துக்குமார் ஆல் 8-9 சொல்லியிருக்காங்க. நமக்கு 9 சீபூல சூப்பர் பாஸ் இருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா சீபூல 5 கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 5 ஓப்பன் போர்டில் வந்துருச்சு. எனிவே இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். தான் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் பன்னீர்செல்வம் 5 ஆல் போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு, நல்ல கிடைக்கும், வாழ்த்துக்கள். பிரபாகரன் C72 கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. C2 சூப்பராக வந்திருக்கு. சிங்கிள் ஷோவில் C4 2 பண்ணி கொடுக்குறதுக்கு பெரிய விஷயம் இந்த ஹேட்ஸ் அப். செந்தில் ஆல் 9-5 சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன் நிதிஷ். செந்தில் ஆல் போல 9-5 சொல்லியிருக்காங்க. 9-5 2 நம்பர் கேமில் வந்துருக்கு. 2 போர்டு வினிங் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். நிதிஷ் ஆல் 7-4 சொல்லியிருக்காங்க. 2 நமக்கு சரி போல பாஸ் இருக்கு இல்லையா? ஸோ நல்ல ஒரு கணிப்பு, வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதில் கார்த்திக் பார்த்தீங்கன்னா டுமாரோ கேல் பாக்ஸ் சொல்லிட்டு 5-5 சொல்லியிருக்காங்க. 529 சென்டிபூ ஜஸ்ட் ஒரு நம்பர்ல ரொம்ப ஜஸ்டிஸில் போயிருக்காங்க. ஸோ ஏசி வினிங் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நியூஸ் அப்படிங்கிற ஆல் 5 சிங்கிள் ஷோவில் வேலை போகும். உங்கள் நேம் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஓப்பன் மூட் பாஸ் இருக்கு, வாழ்த்துக்கள். 9 மேட்சிங் லவ்லி சூப்பராக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதில் யூசர் அப்படிங்கிற ஐடியில் 999 மேட்சஸ் பண்ணுறேன் பிகாஸ் 999 அப்படியே கேமில் வந்திருக்கு, 9 கேமில் வந்திருக்கு இல்லையா? ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதெல்லாம் ஷண்முகமுத்து பார்த்தீங்கன்னா 52 மேட்சஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் பிரபாகரன் பற்றி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டினியூஸாக எப்பவுமே நம்ம சேனலுக்கு மேட்ச் சூப்பரான வினிங் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் ஒருத்தவங்க. அந்த வகையில் பிசியில் 52 சொல்லியிருக்காங்க. பட் ஏபிக்கு மாறிடுச்சு. இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். 52 மேட்சிங் வரும் சொல்லிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா? வாழ்த்துக்கள். சாக்சன் அண்ட் 2 அப்படிங்கிற ஐடியில் ஆல் 9 மேட்சஸ் பண்ணுறேன் பிகாஸ் 9 சீபோல பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் சிவன் பார்த்தா ஆல் 5 மேட்சஸ் பண்ணுறேன் பிகாஸ் 5 ஓப்பன் போல பாஸ் இருக்கு, வாழ்த்துக்கள்.
தென் இதில் ஷங்கர் பார்த்தீங்கன்னா 992 சொல்லியிருக்காங்க. ஸோ 92 மேட்சஸ் கொஞ்சம் 129 இப்போ ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர்ஸில் போயிருக்கு. ஒன்று பில் 5 வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம். எனக்கு கங்கிலேஷன் தாமங்க ஷேவரங்க சிவகுமார் 59 ஐ மீன் 92 மேட்சஸ் சூப்பர் செக் கங்கிலேஷன் அண்ட் ஒவ்வொரு 9 சொல்லிட்டாங்க. சிக்கு மேட்ச் B5 ஏக்கு மேட்ச் எனிவிட்ஸ் ஓகே மூ சேஞ்ச் ஆனாலும் மேட்சிங் கேமில் ஒரு சுட்டு கிடைக்கிது பெரிய விஷயம் ஹேட். ஸோ தம்பிதுரை 929 சொல்லியிருக்காங்க. 529 ஓப்பன் ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர்ஸில் போயிட்டு விசி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பிரகாஷ் 530 சொல்லியிருக்காங்க. 52 மேட்சிங் வெல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷண்முகமுத்து வந்து 5 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். பிகாஸ் கேமில் 5 வந்துருக்கு இல்லையா. ஸோ ராஷித் பார்த்தீங்கன்னா ஆல் 5 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 5 ஓப்பன் வீடு பாஸ் இருக்கு. நல்ல கங்க்ராச்சுலேஷன். இந்த கதிரையில் 5 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். தென் குட்டி பார்த்தீங்கன்னா சொல்ல வேணாம் நல்ல கேஸ் பிபிஎஸ்எஸ்ல 497 மேட்சிங் வேலை இருந்துச்சு. பிகாஸ் 9-5 2 கேம் வந்துருக்கு இல்லையா. ஸோ டபுள் டிச் கண்டிப்பாக நிறைய பேர் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு இருந்திருக்கலாம். மேபி ஹேட்ஸ் ஆஃப் குட்டி கண்டினியூஸ் ரெகுலராக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ குட்டி வந்து போர்டில் 5-2 சொல்லியிருக்காங்க. 2 நம்பர் கேமில் வந்து ஃபிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் வெண்ணிலா அப்படிங்கிற இடையில தான் ஏஆர்சி சொல்லியிருக்காங்க. 679 பாஸ் ஆச்சு. ஃபிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ 92-29 மேட்சிங் எல்லாமே சூப்பர் ட்ரிபிள் கோர்ஸ் 92 அப்படி சாரி 29 அப்படியே பீச்சில் வந்திருக்கு இல்லையா. எஸ் சொல்லியிருக்கீங்க. பட் இட்ஸ் ஓகே போர்ட் சேஞ்ச் ஆனாலும் பேசிக்கு மாறினாலும் கேமில் வந்து 92 வந்திருக்கு இல்லையா. சொல்லுவீங்க ஹேட்ஸ் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ராஜ் கமல் பார்த்தீங்கன்னா B5 C5 சொல்லியிருக்காங்க. B2 C2 சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க இல்லை B2 சூப்பர் பாஸ் ஆச்சு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. சொல்லுவீங்க ஹேட்ஸ் ஆஃப் BNC ஓப்பன் முடிக்கு சேஞ்ச் ஆகும். இட்ஸ் ஓகே. ரோஷிக் 5 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கிங்க. கங்க்ராச்சுலேஷன். இல்லைங்க உண்டாச்சும் C9 சொல்லியிருக்காங்க. C9 இங்கிலீஷில் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வெளியே ஹேட்ஸ் ஆஃப். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சங்கேஷோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ராஜினல் Selena Supana gets a 527, 529 loss to just or number of managers was like Fing tablets opens also 5-1 to box fund damages was like congratulations. Money in all 5-1-3 like 5 open bowl pass it another congratulations for the share பண்ணு. ரமேஷ் பத்தி சொல்லி ஆகணும். பிகாஸ் 4 digit ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 6-5-2 தான் ரிசல்ட். பட் 5-5-2 சொல்லியிருக்காங்க. இனிமேல் 3 digit பாஸ் இருக்கு இல்லையா. டேரக்ட் நம்பர்ல 3 digit பண்ணி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ரமேஷ் அவங்களுக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் மூலமா மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் இந்த தெரிவிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே அவங்களுக்கு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க. பிகாஸ் நீங்க கூட போஸ்ட் உங்களுக்கு சூப்பராக கண்டினியூஸ் ரெகுலராக எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே நம்ம விஷயமா அவங்களோட சேர்ந்த மறக்காம நம்ம சேனல்லையும் மேசேஜில் போஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. 3 நம்பர்ல வினிங் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். அதுவும் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ரிசல்ட் தான். கஷ்டமான ரிசல்ட் ஃபுல் வினிங்லாம் வேற லெவல் ட்ரை. கங்க்ராச்சுலேஷன் ஒன்ஸ் அகேன். ஸோ கனியா பாருங்கன்னா all 6-5 சொல்லியிருக்காங்க. 5 ஓப்பன் போல பாஸ் இருக்கு நல்ல கணிப்பு. அண்ட் B2 பாஸ் இருக்கு இல்லையா. சாரி 5 ஓப்பன் போர்டு பாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் போர்ட் ட்ரை பண்ணி கொடுத்ததுல B2வும் பாஸ் இருக்கு. B5 C5 அப்படி போச்சு. இட்ஸ் ஓகே. ஆல்ஃபையும் பாஸ் இருக்கு. B2 பாஸ் இருக்கு. அப்படிங்கும்போது ஹேட்ஸ் ஆஃப். தொடர்ந்து ஷேர் பண்ணி பிளாக் பார்த்தீங்கன்னா 725 சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் பண்ண ஜஸ்ட் போகும். இப்பெல்லாம் 9 வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்ததெல்லாம் இருந்திருக்கு. இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரகுநாத் 5-1 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 5 மேட்சிங் வேலை செக். கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. And Srinivasan பாருங்க 524 இல்லையா 529 லவ்ஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல ரொம்ப மைன்யூட்டா ஜஸ்ட் போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். வெனிலா 924 சொல்லியிருக்காங்க. ஸோ 90 மேட்சிங் வேற வச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். சைத்காரம் 52 மேட்சஸ் பண்ணி வாழ்த்துக்கள். சத்யராஜ் 8 ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2 நமக்கு சூப்பரா பீபுல்ல வந்திருக்கு. ஃபெயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சிம்சன் பார்த்தீங்கன்னா 589 சொல்லியிருக்காங்க. 29 சென்டிமீட்டர் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல மேட்சஸ் கங்க்ராச்சுலேஷன். தங்க ஷேர் பண்ணுங்க. சில்வராஜ் ஜெனிஃபர் செப்பரேட் 9 பேரில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் சூப்பர் ஷேக். கங்க்ராச்சுலேஷன். 50 மேட்சஸ் ஷோக்கும் சூப்பர் ஷேக் பாக்ஸ் பாயிண்ட் ஜஸ்ட் இருப்போம். கங்க்ராச்சுலேஷன். பத்மாவதி கிருஷ்ணசாமி ஓவன் 5 சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கதர் 527 சொல்லியிருக்காங்க. 529 லவ்ஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர் ஜஸ்ட் போயிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். ரஹமத்துல்லா செப்பரேட் 9 வேரில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 9 நமக்கு சூப்பர் பாஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ பி செப்பரேட் 2லையும் பிங்க் டேப்லெட்ஸ் மோரல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துச்சு. நிறைய பேர் சூப்பர் டூப்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னுமே கமெண்ட்ஸ் நிறைய பேர் வினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்காட்டி இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் வந்தாலும் சொல்றதுக்கு நான் ரெடி, கொடுக்குறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா ஓகேனா. அதுலேயே வியூஸ் இல்லை, அதனால தான் கமெண்ட்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. எனிவேட்ஸ் ஓகே, தொடர்ந்து வியூஸ் வரும் நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நான் என்னோட எப்போ போட்டு ஃபுல் வினிங் கொடுப்பேன்னு சொல்லி இல்லையா. ஃபர்ஸ்ட் 1 வீக்கில் ஒரு ஃபுல் வினிங் வாங்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் நம்ம ரீச் பண்ண சொல்லி ஃபுல் ஹோப் இருக்குது. அப்படின்னு சொல்லி நாளைக்கு நமக்கு சண்டே அக்ஷயோட வருது இல்லையா. ஸோ அதுக்கான கணிப்பில் உள்ள மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸிமம் ரிசல்ட் நமக்கு கிளியராக வந்துச்சு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு சொல்லி நாளைக்கான கணிப்புகளுக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3ஆம் தேதி நாளைக்கு 3-3 நேற்று எடுத்துருந்தோம் 3-3 பட் கேமில் வரவே இல்லை. சப்போர்ட்டில் 3 வச்சுருந்தா மேக்ஸிமம் 3க்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் கொடுத்து டிசம்பர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் வரல.
ஒருவேளை 3 வந்து நாளைக்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் 3 கேம்ல இல்லவே இல்லை. ஏன்னா இது நம்ம ஒன்று எடுத்தா மெஷின் ஒன்று சுற்றி எப்படியோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 641. இதுக்கு நம்பர்ல 902 ஆச்சு. மேக்ஸிமம் ரொட்டேஷன்ல உள்ள நம்பர் தான் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். 0 வந்து நமக்கு போன வாரம் 2 தடவை 5 வச்சிருக்காங்க. மேபி சிங்கிள்ஸ்ல 5 பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அதில் பவருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ரொட்டேஷன்ல இருக்குது. ஸோ அதாவது பவர் சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்க்க சப்போர்ட் நம்ம 9 வந்து சொல்லி வேணா ஒரு நாள் அடிச்சா மறுநாள் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 9 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 09 உங்க கேம்ல மேட்சஸ்னா நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் அப்படி இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 0990 மேட்சிங் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். போர்டு வேன் சேபோல இந்த 2 நம்பர் தான் எடுக்க முடிச்சு. 49 அக்கௌண்ட் எடுத்துட்டு அண்டர்லைனிங் பண்ணி கொடுத்துட்டேன். போட பிபோல 709 ஆச்சு. இல்லை 7க்கும் 0க்கும் சான்ஸ் சொல்லியிருக்கேன். பிபோல தான் இம்பார்ட்டன் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். சிபோல 0 1 2 இல்லை 1க்கு சிங்கிள் சான்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ பிபோல மேக்ஸிமம் 7-0 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது மாதிரி 9க்கும் 5க்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரீசன் அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை. 5 பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் தான். போன வாரம் 5-7-5 வச்சிருக்காங்க. அதாவது ஏன்சியில் 5 வச்சிருக்காங்க. இந்த வாரம் சிங்கிள்ஸில் 5 வரதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராத போர்ட் பி போர்டுக்கு 5 வருதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் 5 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 9 பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இன்னொரு ரிசல்ட் என்ன வச்சாங்க 529 வச்சாங்க இல்லையா. ஸோ சென்டர் நம்பருக்கு பேசிஸ் கான்செப்ட் 9 தான். இந்த மாதிரி கிராஸ் லைன் 9 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால 9 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் ரீசன் படி தான் சூஸ் பண்ணிக்க மேக்ஸிமம் பி போர்ட் பாசஸ் ஹோப் பார்ப்போம். பெஸ்ட் மெக்கானிக்ஸ் சொல்கிறேன். ஓப்பன் போர்டில் 4-9 4 சூஸ் பண்ணேன். 2 வாரமாக பார்த்தீங்கன்னா 3-5 வச்சிருக்காங்க. ஸோ இன்பிட்டு நம்பர் 4 மிஸ்ஸிங். அதனால 4 சூஸ் பண்ணிக்க வீக்லி ஷாட் எடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 4 அடிச்சிருக்காங்க. திரும்பவும் 4 வந்திருக்கு. திரும்ப ஒரு 3 இல்லை 4 வரை கேப்பிட்டு திரும்ப 4 அடிச்சிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 8 வாரம் கேப் ஆச்சு. இன்னுமே 4 வரல. அப்படிங்கிற பஸ்ல இமீடியட் கேப் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால 3-5-4 பாசிபிள்ஸ் இருக்கு. அதனால 4 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 9 நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு நல்லா தெரியும். ரெகுலேஷன் எடுத்து பாருங்க, கிளியரா புரியும். 9 அடிச்சிருக்காங்க. ஒரு வாரம் எப்படி திரும்ப 9 இப்போ 2 ஒரு நாள் கேப் விட்டு 9 திரும்ப இப்போ 2 நாள் கேப்ல இன்னைக்கு வந்துருக்கணும். பட் வரல அப்படிங்கிறனால 3 நாள் கேப்ல 9 வருது பாசிபிள்ஸ் இருக்கு. ஏ போல சி போல எப்படி 9 ரொட்டேஷன் நம்பர்ல இருக்கும் அதே மாதிரி ஏ போல ரொட்டேஷன் இருக்கு. அதனால 9 ஓப்பன் போர்டுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தட் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். B70 7 ஆக்சுவலி இன்னைக்கு வந்திருக்கணும். ஏன்னா 5 நாள் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். 7 அடிச்சுட்டு 5 நாள் கழிச்சு திரும்ப 7 அடிச்சிருக்காங்க. இப்போ என்னோட 5 நாள் சாரி இன்னைக்கு வந்து 5 வந்திருக்கணும். 5 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி. பட் வரல அப்படிங்கிறது 5 to 6 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி 7 பி புல் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 0 பொறுத்தல் இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆக்சுவலி ரொம்ப டஃப்லாம் சொல்கிறேன் அளவுக்கு இல்லை. வீக்லி ஷோட் எடுத்து பாருங்க, கிளியராக புரிஞ்சிடும். வீக்லி ஷோட்டில் 0 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் கேப்ல திரும்ப 0. அடுத்து ஒரு வாரம் கேப்ல 0 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வாரம் கேப் ஆகுது. 0 பி போல ரொட்டேஷன் நம்பர் வீக்லி ஷோட் படி. அதனால 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி சி போல ஒன்றுமே வீக்லி ஷோட்டில் 1 வச்சுக்காங்க. ஒரு 4 வாரம் கேப் போட்டு திரும்பவும் 1. இப்போவுமே வந்து அதே மாதிரி 4 வாரம் கேப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படி பஸ்ஸில் 4 weeks பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி சி போல 1 வருது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்தா வெயிட் பண்ணி பார்ப்போம். பிபிசிஎஸ்சி பொறுத்தல 46 40 34 94 95 06 08 கம்மியான நம்பர்ஸாக இருக்கே. எல்லாத்தையும் அனலைன் பண்ணேன். டபுள்ஸ் கொஞ்சம் உங்கள் கேம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டபுள்ஸ் அப்படின்னா 00 99 88 22 இந்த நம்பருக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் எழுதுறேன், நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் மேட்ச் நீங்கள் நாமினேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஏபிபிசிஎஸ்சி செப்பரேட் செட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 30 மேக் பண்ணி தாராளமாக மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 30 பொறுத்தளவில் ஒரு ஆள் இப்போ போல 50 நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 2 நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நம்பருக்கான பாக்ஸ் வந்து எர்லி ஷோட்டில் 2 times ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. மேபி 1 more time வரலாம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. பாக்ஸ் கொடுக்கலன்னு அடிப்பாங்க. அதனால பாக்ஸ் கொடுக்குறேன். நம்ம அதிகமாக இருக்க ஹெவியாக இருக்க பட்சம் சொல்லிட்டு தோணுச்சு. ஜஸ்ட் சிங்கிள் பாக்ஸ் மட்டும் உங்கள் கேமில் இருக்க பட்சம் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 801 104 102 107 கான்செப்ட் அதுவுமே நமக்கு மந்த்லி ஷோவில் ரொட்டேஷன் இருக்கு. ஸோ 1010 எப்படி ஃபிக்ஸ் பண்ண டைம்ல இப்போ ஜஸ்ட் 4 வச்சுக்கேன். ஏன்னா 9 பவர் கான்செப்ட் படி 4 வரல இல்லையா. அதனால அது மட்டும் இல்லாமல் 106 107 அடிச்சதுனால கண்டினியூ பண்ணி 108 102 மேபி 103 கூட வரலாம். எல்லாம் 2 table event basis படி 104 கூட வரலாம். அதனாலே நான் கேட்குறேன். 103 ஆல்சோ நீங்கள் உங்கள் கேமில் வச்சு மிங்கிள் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம எடுக்கலன்னு அடிப்பாங்க இல்லையா. அதுதான். அண்ட் 146 145 47 இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கை ஷேப் ரொட்டேஷன் வச்சதுனால இப்படி நம்பர் 146 மிஸ்ஸிங். அதனால அதில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 106 கண்டினியூ படி 108 அவ்வளோதான். 690 பொறுத்தளவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஷோவில் வந்து நமக்கு
490 590 இருக்கு. மேபி கண்டெய்னர் படி 690 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 690 எழுதிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி 345 935 பொறுத்தல 135 35 இருக்கு. ஓப்பனுக்கு ஜஸ்ட் 9:935 எழுதியிருக்கேன். 409 பொறுத்தல 49 பண்ணுற டைம்ல சென்டர் போர்டில் மட்டும் ஜஸ்ட் பியில் 0 வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த 409 எழுதியிருக்கேன். அண்ட் 401 471 901 971 எல்லாமே இந்த கொஞ்சம் கூட எடுத்துக்கேன். 952 074 பார்ப்போம். நீங்கள் 15 மணிக்குள்ளேருந்து வெளியே வந்து ஹாப்பி வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் நமக்கு ஃபேவரட் பர்சனில் வருதான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் ரோல் நம்பர் 641 ரொம்ப இம்பார்ட்டன். ஆல்சோ சப்போர்ட் போல் பீப்புள் பேசணும் இம்பார்ட்டன்ஸ் டேக் பண்ணி ஹேண்டில் பண்ணி அன்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சில மட்டும் கொஞ்சம் பேக்கிங் கொடுத்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பெருசாக வியூஸ் இல்லை, வின்னிங்கும் இல்லை. சரி ஓகே, அதனால் 2 டேலி ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. பட் அக்ஷயா ட்ரா நமக்கு கண்டினியூஸ் ரெகுலரான வின்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அக்ஷயா ட்ராவை மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு ஃபுல் வினிங் ரிசல்ட் சின்ன ஹோப் இருக்கு. வெயிட் பண்ணி ரிசல்ட் பார்ப்போம். அண்ட் பேட்டர்னும் போடுறேன், ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் கேமில் மேட்ச் ஆகுதுபடி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ரிசல்ட் பேட்டர்லேயும் வரது பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்க மாதிரி தோணுது. பிகாஸ் 2 பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் 3வது பேட்டர்ன் நமக்கு ஃபேவர் ஆகும் சொல்லி நம்பிக்கை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. 3ஆம் தேதி அக்ஷயா ட்ரா நம்ம 641 நாளைக்கு சண்டே சூப்பர் டிஃபரான ஃபுல் வினிங் நெக்ஸ்ட் வீக். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.